பிப்ரவரி 28, 2013 புளோரிடால இருக்கக்கூடிய செஃப்னர் அப்படிங்கிற ஊர்ல ஜெஃப்ரி புஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் ஒரு 37 வயதான நார்மலான மனிதன். எப்பவும் போல வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு டின்னர் சாப்பிட்டு அவர் ரூம்ல போய் படுத்து தூங்குறாரு. கிட்டத்தட்ட 11 மணிக்கு அவர் ரூமுக்கு கீழே ஒரு சிங்க் ஹோல் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அது அவர் பெட்ரூமையே அப்படியே நிலத்துக்கடியில் இழுக்க ஆரம்பிச்சிருக்கு. இமேஜின் பண்ணி பாருங்க, அவர் பாட்டுக்கு பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்காரு. திடீர்னு நிலத்துக்கடியில் ஒரு ஓட்டை உருவாயிட்டு அவர் நிலத்துக்கடியில் இழுத்துருக்கு. அவர் ரியாக்ட் பண்றதுக்குள்ள அவர் உள்ளுக்குள்ள இழுத்து மேல ஃபுல்லா மண்ணு மூடிடுது. இந்த சவுண்ட் கேட்டு ஜெஃப்ரியோட அண்ணன் பக்கத்து ரூம்ல இருந்து ஓடி வந்திருக்காரு. குதிச்சு ஜெஃப்ரியை காப்பாத்த ட்ரை பண்ணிருக்காரு. பட் அவரால் காப்பாற்ற முடியல. ஜெஃப்ரி மண்ணுக்குள்ள புதஞ்சு இறந்து போறாரு. ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்துட்டு மணிக்கணக்கில் தேடி பார்க்குறாங்க. அவரோட பாடியை கூட கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த சிங்க் ஹோல் வந்துட்டு பெருசாயிட்டே இருந்திருக்கு. ஸோ இறந்து போன ஒரு மனிதருக்காக இன்னும் நிறைய பேர் வந்துட்டு ரிஸ்க் எடுக்க முடியாதுல்ல, அதனால அதை அப்படியே விட்டுருக்காங்க. ஃபைனலாக பார்க்கும்போது அந்த சிங்க் ஹோல் வந்துட்டு 20 அடி அகலமும் 30-40 அடி ஆழமும் இருந்திருக்கு. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அந்த வீட்டை இடிச்சு அந்த சிங்க் ஹோலை மூடி இருக்காங்க. என்ன ஒருவேளை மூடாம விட்டாங்க அப்படின்னா அந்த சிங்க் ஹோல் வந்துட்டு இன்னும் பெருசாயிட்டே தான் போகும். இந்த சிங்க் ஹோலே வந்துட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. திருப்பி ஒருக்க ஓப்பன் ஆயிருக்குது, மறுபடியும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 3வது தடவை ஒருக்க ஓப்பன் ஆயிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். புளோரிடால இது ரொம்ப காமன். ஏன்னா நம்ம நிலம் இருக்குதுல்லவா, அது கீழே வந்துட்டு லைம் ஸ்டோன் இருக்கும், அது கீழே தண்ணி இருக்கும். இந்த லைம் ஸ்டோனுக்கு வந்துட்டு அசிடிக் வாட்டர்னா ஆகாது, பேசிக்கலாக ரெயின் வாட்டர்னா ஆகாது. ஸோ ஒருவேளை ரெயின் வாட்டர் வந்துட்டு சேண்டை தாண்டி லைம் ஸ்டோனை ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த லைம் ஸ்டோன் வந்துட்டு கரைஞ்சு போயிடும். ஸோ தட் அந்த இடத்துல ஒரு வேக்யூம் உருவாகுமா, அந்த வேக்யூம் வந்துட்டு மேலே இருக்கிற மண்ணை கீழே இழுத்துரும், கூடவே மண்ணுக்கு மேலே இருக்கிற வீட்டையும் சேர்த்து இழுத்துரும். இதெல்லாம் வந்துட்டு பயங்கர அன்எக்ஸ்பெக்டான ஒரு சாவு ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு நில கொலாப்ஸ் ஆகி மண்ணுக்குள்ள போய் சாவுன்னு சொல்லிட்டு அவர் என்ன கனவா கண்டப்பாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும்போது நம்ம மனித வாழ்க்கையை வந்துட்டு எவ்வளவு கணிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை சார். முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா இருந்துங்க, கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுங்க.